பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இது கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்ததுக்கு மன்னிக்கவும். ஏன்னா இப்போ கோஆர்டினேஷன் ப்ளஸ் டிராஃபிக் எல்லாம் தாண்டி வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சு. மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கும் மஹிந்திரா வேர்ல்ட் ஸ்கூலுக்கும் முதல்ல நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் மொத்த தமிழ் திரையுலகம் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துறதுக்கு அவங்க வந்து கூட இருந்து எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்த மஹிந்திரா டீமுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இளையராஜா 75 இது வந்து இட் வாஸ் சப்போஸ் டு இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபீஸ்ட். இது ஒரு நாங்கள் ஒரு பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக இந்த இளையராஜா 75 February 2nd 3rd YMCA நந்தனமில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு பேன் இண்டியா செலிப்ரேஷனாக வந்து நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியாக நடத்த போகிறோம். அதுக்கான தொடக்க விழா தான் இன்றைக்கி மஹிந்திரா சிட்டியில் இந்த ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவலில், தமிழ்நாடு ஹாட் ஏர் பலூன் இன்டர்நேஷ்னல் ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவலில் வந்து தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 50,000 ஜனங்க மத்தியில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை தொடங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளையராஜா சாருக்கு வந்து இது ஒரு ட்ரிபியூட்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ட்ரிபியூட் வந்து இன்ஃபேக்ட் இட் இஸ் லாங் பெண்டிங். 1000 திரைப்படங்களுக்கு மேலே பல்லாயிரம் பாடல்கள் இசையமைச்ச இந்த மேதாவிக்கு வந்து நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சார்பாக இந்த விஷயம் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ லாட் ஆஃப் ப்ரெப் ஒர்க், நிறைய வேலைகள் இருக்குது. இது சாதாரண நிகழ்ச்சி இல்லை. ஒரு லார்ஜ் ஸ்கேலில் கிராண்ட் ஸ்கேலில் இப்போ 2 நாட்களுக்கான நிகழ்ச்சி. ஸோ எல்லோருக்கும் தெரியும், ஒரு நாள் நிகழ்ச்சி நடிகர் சங்கத்தில் நடத்தும் போதே உண்மையிலேயே ரொம்ப கடினமான உழைப்பு தேவைப்படுது. பட் இது 2 நாட்கள்ன்றதுனால ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ப்ளஸ் செல்வமணி சார் தலைவர் பெப்சி தலைவர் செல்வமணி சாரோட ஒத்துழைப்பும், நடிகர் சங்கம் சார்பாக நாசர் சாரும் பொன்வனன் சாரும் கார்த்தியும் கருணாசும் மற்ற செயற்குழு ட்ரஸ்டீஸ் நியமனக்குழு அவங்களோட ஒத்துழைப்பும், எல்லா மியூசிக் யூனியன் தீனா சாரோட ஒத்துழைப்பும், இந்த தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகள் சார்பாக இந்த ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபீஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லா மாநிலத்துலேயும் ஆர்டிஸ்ட் வராங்க, பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. February 2 வந்து ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ராஜா சாரோட பாடல்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். February 3rd வந்து கிராண்ட் ஃபினாலே ராஜா சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு டு த லார்ஜர் ஆடியன்ஸ். ஸோ பூடபெஸ்ட்லேருந்து ஹங்கேரியிலேருந்து கிட்டத்தட்ட 50 கலைஞர்கள், இசை கலைஞர்கள் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இட் இஸ் ஏன்னா அவங்க வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி புக் பண்ணி அவங்க வந்து இந்த தேதி பிளாக் பண்ணி அவங்க கிளம்பி வராங்க பூடாபெஸ்ட்லேருந்து. ஸோ அவங்க வந்து ராஜா சாரோட இசையில் வந்து அவங்க தேர் கோயிங் டு ஹாவ் அ கிராண்ட் மியூசிக்கல் ட்ரீட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலிமா அவருக்கு நாங்கள் பெருமை செலுத்துறதை தாண்டி அவர் மூலிமா இந்த நிகழ்ச்சி மூலிமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நிதியாக வந்து ஒரு தொகையை வந்து நாங்கள் திரட்டி அது கரெக்டாக இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கான உறுப்பினர்களுக்கோட நலனுக்கும் நன்மைக்கும் நாங்கள் வந்து அது பயன்படுத்த போகிறோம். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எஸ் தீனா சாரும் எங்கிட்ட இருக்கார். ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா, ராஜா சார் இளையராஜா சாரோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் சொன்னார். அது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ராயல்ட்டின்ற விஷயம் எல்லோருக்கும் தெரியும். ஸோ அந்த வருமானம், அது வரக்கூடிய வருமானத்தில் ஒரு தொகை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க ட்ரஸ்ட்டுக்கு வந்து மியூசிக் யூனியன் ட்ரஸ்ட்டுக்கும் மியூசிக் யூனியனுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு தொகையை வந்து ஒரு சதவீத ஒரு தொகை வந்து கொடுக்கறதா முடிவு எடுக்கப்பட்டது. அதுக்கான MOU வந்து சைன் பண்ண போகிறோம். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ். ஏன்னா இது ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு விஷயத்துக்கு ராஜா சார் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது இட் இஸ் குட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ், குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ
எல்லோரும் வாங்க. இட் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டுன்னு சொல்லலாம். மற்ற இசை அமைப்பாளர்களும் ஒரே மேடையில் ராஜா சாருக்கு அந்த மரியாதை செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கும். எல்லா வகையிலும் டெஃபினட்டாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த வகையிலும் பஞ்சம் இருக்காது. அண்ட் let's hope. So Feb 2nd and 3rd, the entire film industry is going to give a grand treat to the audience, to the people of Tamil Nadu and all over. ரெண்டாவது அந்த ப்ரோக்ராம் ஆர்டர் வந்து இப்போ கரெக்டாக இப்போ தான் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து 2 day ப்ரோக்ராம்ன்றதுனால டெஃபினட்டாக ஒரு ப்ராப்ளி பை YMCA 3 o'clock தொடங்கி டுவர்ட்ஸ் இன்டு த நைட் 9:30 10 வரைக்கும் போகும். இது 2 நாட்களுக்கும் அதே மாதிரி நீடிக்கும். ஹங்கரியிலேருந்து வந்த அந்த ஃபாரின் கலைஞர்கள் வந்து 2 நாட்களும் அவங்க வந்து they are going to compose music in the presence of இளையராஜா சார். கிட்டத்தட்ட 25,000 மினிமம் டு 35,000 மேக்ஸிமம். கண்டிப்பாக ப்ரைஸிங் இப்போ தான் வந்து புக் மை ஷோவோட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அது ப்ரைஸிங் வந்து 500 மினிமம் 500 டிக்கெட்லேருந்து மேக்ஸிமம் 25,000 டிக்கெட் வரைக்கும் போடப்பட்டிருக்கு. அது எத்தனை டிக்கெட் 25,000, எத்தனை டிக்கெட் 500ன்றது டோட்டலாக வந்து அதிகாரப்பூர்வமாக we are going to announce with புக் மை ஷோ. 2 நாட்களும் சீசன் பாஸும் இருக்குது. 2 நாட்களுக்கான சீசனல் பாஸும் இருக்குது. எல்லாரும் we have started work எல்லாரும் ரோப்பன் பண்ணுறதுக்கு. ராஜா சாரோட மோஸ்ட் ஆஃப் தம் அவங்களோட பங்களிப்பு வந்து நாங்கள் கேட்குறத விட அவங்க வந்து வரணுன்றது எல்லாரோட லைக் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணுன்றது ஆசைப்படுறாங்க. ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி லைக் மியூசிக் வேர்ல்டில் இருக்கிற அனைத்து மேக்ஸிமம் எல்லாரும் இருக்கிறவங்க வந்து நாங்கள் கூப்பிட்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். சார் தெலுங்கு, மலையாளம், கன்னடா அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கே தெரியும் இளையராஜா சார் பாடல்கள் வந்து அப் டு பாலிவுட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் அவர் 3 ஆங்கில படத்துக்கு மட்டும் இல்லை, லைக் டோட்டலி மராட்டி ஃபிலிம்ஸ் எவ்ரி இண்டஸ்ட்ரி ஹீஸ் கம்போஸ் மியூசிக். ஸோ அதான் பேன் இண்டியா பார்ட்டிசிபேஷனை நாங்கள் வந்து இது பார்க்குறோம். ஸோ அதுக்கான லெட்டர்ஸ், அதுக்கான கோஆர்டினேஷன், அதுக்கான அவைலபிலிட்டி எல்லாமே போயிட்டுருக்கு. டெஃபினெட்லி மேபி பை Jan 14th we will give you the complete list of யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. Third செகண்ட் அன்னைக்கு ராஜா சார் அவர் வந்து அவரோட பார்வையில் அவர் பார்க்குற சமயத்தில் வந்து மொத்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நாட் ஜஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி, மற்ற இண்டஸ்ட்ரியில் வர ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாரும் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவரோட பாடல்களுக்கு நடனம் மூலிமா பாடுறது மூலிமா டான்ஸ் கலை நிகழ்ச்சி மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் நடிகர் சங்கத்தோட நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ராஜா சார் வந்து அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ராஜா சார் மத்தியில் எல்லாரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து முறையாக ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம். February 2nd and 3rd இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஹாலிடே. நடிகர் சங்கம் சார்பாகவும் RK செல்வனி சார் பெப்சி சார்பாகவும் எல்லா அமைப்புகளும் இன்க்ளூடிங் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கப்பட்டது. February 2nd and 3rd வெளியூரும் உள்ளூரும் படப்பிடிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். ஆல்ரெடி அறிவிச்சிட்டோம். ஸோ மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அன்றைக்கி. ரஹ்மான் சாருக்கு ரிக்வெஸ்டட். ஸோ டெஃபினட்டாக அவரோட பார்ட்டிசிபேஷன் கன்ஃபார்மாக இருக்குமா இல்லையான்றது we will know in due course of time. எஸ்பிபி சார் வந்து கேட்டிருக்கோம். எங்களுக்கு ஒரே ஆசை என்னென்னா ராஜா சார் பாடல்கள் கேட்கும்போது அவரோட லைஃப் ஜேர்னியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்களோ எல்லோரும் வந்து கூப்பிடணுன்றது எங்களோட ஆசை. இதில் என்னென்னா சில நேரத்தில் வந்து பார்ட்டிசிபேஷன் மிஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, கமிட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுதான் நாங்கள் மேக்ஸிமம் அந்த நாள் எஸ்பெஷலி 2nd இல்லைன்னா 3rd ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. கொடுத்தாச்சு, எப்பயோ கொடுத்தாச்சு. இல்லை இதனால எந்த ரிஃப்ட்டும் ஏற்படவில்லை. இல்லை சார், இது வந்து குறிப்பிட்ட ஒரு நாங்கள் உட்காந்துருக்கிறவங்களுக்கோட நலனுக்காக நாங்கள் பண்ணல. இது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கோட உறுப்பினர்களுக்காக தான் பண்ணுறோம்.
இதில் எல்லோருக்கும் வந்து அழைப்பு போகும். இதில் வந்து எனக்கு பிடிக்காதவங்க அவருக்கு பிடிச்சவங்க அப்படி இல்லை, எல்லோருக்கும் முறையாக வந்து ஒரு அழைப்புதல் போய் சேரும். அது டெஃபினட்டாக அதில் வந்து we are not going to see any total partiality in that. இல்லை அது வந்து டெஃபினட்டாக இப்போ நான் சொல்கிறத விட ஒன்ஸ் த ஷோ இஸ் ஓவர், அது அன்றைக்கே வந்து ராஜா சார் மூலிமா சொன்னால் நல்லாயிருக்கும். பிகாஸ் வி ஷுட் நாட், ஏன்னா நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஸ்பான்சர் யாருன்றது எங்களுக்கு இன்னும் தெரியல. அடுத்தது வந்து கிரவுண்ட் ஸ்பான்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது டுவர்ட்ஸ் த ஈவெண்ட் தான் we will finalize all the numbers. ஸோ சேட்டலைட் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பை Jan 14th நாங்கள் வந்து முறையாக உங்களுக்கு வில் அனௌன்ஸ் இட். சார் ஆப்போசிட் பார்ட்டி இல்லை, அது பூட்டு போட்டது வந்து அதுக்கான ஆர்டரும் கோர்ட் மூலிமா வந்தது. இல்லை அது ஓகே சார், அது அவங்க வந்து அதுக்கான பதில் வந்து நான் சொல்கிறத விட கவர்மெண்ட் கோர்ட் மூலிமா வந்து சொல்லப்பட்டது. அது தவறு, அந்த செயல்பாட்டு தவறுன்னு வந்து அவங்களே ஆர்டர் தீர்ப்பு மூலிமா ஜட்ஜை வந்து கொடுக்கப்பட்டது. இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அதுதான் பதில், கரெக்டான பதில், கரெக்டான இடத்துலேருந்து வரணும். பட் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இளையராஜா சார் ஈவெண்ட்டுக்கு எங்கேயுமே நெகட்டிவிட்டி இருக்காது. எதுவும் இருந்தாலும் பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மத்தியில் இந்த தொடக்க விழாவில் எவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கிடைச்சுன்னு எல்லோருக்கும் தெரியும். பிகாஸ் தட் இஸ் த பாசிட்டிவிட்டி அரௌண்ட் திஸ் ஈவெண்ட். ஸோ அந்த பாசிட்டிவிட்டிலே நாங்கள் பயணம் செய்யலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நான் சொல்ல மாட்டேன், இது ராஜா சாரோட 75வது இசை நிகழ்ச்சியோட ப்ரெஸ் மீட். இல்லைன்னா நீங்கள் இதுதான் போடுவீங்க, இந்த நியூஸ் தான் போடுவீங்க. நான் சொல்கிறேன், நான் டெஃபினட்டாக ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன், அது கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன் இல்லை சார், எனக்கே டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு இந்த ராயல்ட்டி விஷயம் அதுக்கான விதிமுறைகள் அது என்ன கரெக்டுன்றது எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஐ கேன் ப்ராப்ளி எங்கிட்ட யாராவது மேபி லீகல் டீம்லேருந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்த ராயல்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு அறிவிப்பாக என்ன நடந்ததோ அதுதான் நான் சொல்லுவேன். அது யாருக்கு சொந்தம் எப்படின்றது சத்தியமாக நான் இன்னும் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் தட். ப்ராப்ளி சம்மன் எல்ஸ் கேன் ஸ்பீக் ஆன் தட். பட் அந்த ராயல்ட்டியில் வரக்கூடிய எந்த வருமானமாக இருந்தாலும் அதில் ஒரு தொகை வந்து கண்டிப்பாக மியூசிக் யூனியனுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இளையராஜா சார் வந்து அறிவிச்சிருக்கார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அது இதுதான் ஒரு தொடக்கம். டெஃபினட்டாக மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் இது மூலிமா நடக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை. யுவன் எல்லோரும், அதை நாட் ஜஸ்ட் யுவன், all the music directors we have sent request, and personally நாங்கள் எனக்கு யுவன் நல்ல நண்பர்ன்றதுனால பர்சனலாக யுவன் கிட்டையும் கேட்டிருக்கேன். ஸோ it is definitely going to be a mega participation. நடிகர் சங்கம் நான் இருக்கேன் ஜெனரல் செக்ரட்டரி. எல்லாரும் தான், எல்லாரும் சேர்ந்து தான் இண்டஸ்ட்ரி ஹாலிடேன்னு அனௌன்ஸ்மெண்ட். இல்லை நடிகர் சங்கம் ஈவெண்ட் பண்ணும்போது தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, எல்லா மியூசிக் யூனியன் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த பில்டிங் சம்மந்தமே இல்லைன்னு எப்பவுமே சொன்னதில்லை. பட் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பம், இதெல்லாம் ஒரு குடும்பம். ஸோ இந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஒரு நிதி திரட்டுறதுக்காக ஒரு விஷயம் முயற்சி பண்ணார்னா குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதான் சேம்பரில் வந்து ஒரு பில்டிங் ஆல்ரெடி கட்டியிருக்காங்க, பக்கத்தில் அனெக்ஸ்டர் கட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொடுக்குறதா ஆல்ரெடி போட்ட ஒப்பந்தம். ஸோ அந்த பில்டிங் வந்து இன்னும் 3-4 monthஸில் ரெடி ஆகிடும். அதில் வந்து ஷிஃப்ட் ஆகிடுவோம். அண்ட் டைமிங் அதுதான் பில்டிங். நான் திரும்ப தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் முதல்ல இந்த நடிகர் சங்கம் பில்டிங் முடிச்சிடுறேன். Thank you so much. Sorry for the delay. ஜாகிரதையாக வீட்டுக்கு போய் சேருங்க. இட்ஸ் a long journey. கண்டிப்பாக லெட்டர் கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் ஐயாக்கும் எல்லோருக்கும் வந்து கொடுக்குறோம் சார். தயவுசெய்து சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.